குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் பிற்பகல் நிலவரப்படி கிராமுக்கு 400 ரூபாயும் சவரனுக்கு 3200 ரூபாயும் குறைந்துள்ளது. காலையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 8560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 1,23,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் பிற்பகலில் சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்திருக்கிறது. தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு இன்று அதிரடியாக உயர்த்தியிருக்கிறது. தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி 6% இருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வு இன்று முதல் உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்தது. இறக்குமதி வரி உயர்வு காரணமாக தங்கம் வெள்ளியினுடைய விலை சரியாக இன்று உயர்ந்துள்ளது. தங்கம் விலை கிராமுக்கு 230 ரூபாயும் சவனுக்கு 1840 ரூபாயும் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் 14,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு சவரன் தங்கம் 1,14,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 8,560 ரூபாய் என்று அதிரடியாக ஒரு சவரன் 1,23,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு 1,070 ரூபாய் உயர்ந்தது. ஒரு கிராம் தங்கம் 15,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலையை போலவே வெள்ளி விலையும் அதிரடியாக காலையில் உயர்ந்தது. வெள்ளி விலை காலை நிலவரப்படி கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்தது. கிலோவிற்கு 30,000 ரூபாய் அதிகரித்தது. ஒரு கிராம் வெள்ளி 330 ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி 3,30,000 ரூபாய்க்கும் பிற்பகல் நிலவரப்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 400 ரூபாயும் சவரனுக்கு 3,200 ரூபாயும் குறைந்துள்ளது. ஒரு கிராம் தங்கம் 15,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்திருக்கிறது. கிலோவிற்கு 10,000 ரூபாய்க்கு குறைந்திருக்கிறது. ஒரு கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சுப காரியங்களுக்கு தாராளமாக இந்த சூழ்நிலையில் நகை வாங்கலாம் என்றும் முதலீடு என்று வரும்போது மட்டும் உங்களுடைய நிதி சூழலை பொறுத்து தனிப்பட்ட ஆலோசனை பெறுவது அவசியம் என்றும் வர்த்தக நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.